இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ இலவச கல்வி உரிமை சட்டத்துக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rte.admission.tnschool.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு ஆர்டிக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தமான ஸ்கூலில் ஆர்டிக்கு எலிஜிபிள் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் கிளிக் பண்ணினாவே ஸோ அந்த ஸ்கூலோட கோட் என்ன, ஸ்கூல் நேம் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் டைப் என்ன, என்ட்ரி கிளாஸ் வந்து எல்கேஜா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்டினா என்ன, ஆர்டிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தா தான் ஆர்டி பற்றி உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ண 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த சைல்டில் போயிட்டு உங்கள் குழந்தையோட பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் அல்லது ஆதார் கார்டில் இருக்க மாரி குழந்தையோட நேமை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குழந்தைய நீங்கள் எல்கேஜி சேர்க்க போகிறீங்கன்னா 1/8/2020 31/7/2021 இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஆர்டி ஸ்கீமுக்கு எல்கேஜிக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி அப்ளை பண்ண முடியாது. அந்த ஏஜுக்குள்ளே பார்த்துக்கோங்க. இதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 1/8/2018 31/7/2019 இந்த ஏஜுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஆர்டி ஸ்கீமில் எலிஜிபிள். ஓகே, இப்போ உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ மேனுவலாக நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. புதுசாக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேப்ஸு, அதுக்கடுத்து ஸ்மால் லெட்டர், அதுக்கடுத்து நம்பர்ஸ், இந்த கலவையாக பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியன்ற மாரி உங்களுக்கான மதம் என்னன்றதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சியா எஸ்டியா ஓசியான்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி என்னன்றதை பார்த்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் நம்பர் ரொம்பவே வந்து அவசியமானது. நெக்ஸ்ட்டு நீங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற உங்களுக்கு என்ன எல்கேஜிக்குன்ற ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. இல்லாதவங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் இருந்தவங்க நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு பாருங்கள். அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர் எஸ்எம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க, இருந்தாலும் அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் திரும்ப ரிட்ரைவ் பண்ணுறது கஷ்டமானது. ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு லாகின்னு, அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம லாகின் பேஜுக்கு வந்தாச்சு. அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்திருக்க அப்ளிகேஷன் நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்து க்ரியேட் பண்ணீங்களோ சேம் அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கடுத்து செகண்ட் பேஜுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது வந்து பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபாதர் இன்ஃபர்மேஷன்ஸ்குள்ளே மதரான்னு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யாரோட இன்ஃபர்மேஷனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபாதர் தான் கொடுக்கலாம், மதர் தான் கொடுக்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு யாராச்சும் ஒருத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்க பாருங்கள். நான் இப்போதைக்கு ஃபாதர் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணிட்டு கீழே ஃபாதரோட நேம் கேட்டிருக்காங்க. ஸோ குழந்தையோட ஃபாதர் நேம் என்ன அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்குது. மதர் நேம் கொடுத்தா மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதரோட ப்ரொஃபஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களா, செல்ஃப் எம்ப்ளாய்டாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, ப்ரைவேட் ஜாபாக ஹோம் மேக்கராக இருக்காங்களா, அதர்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான ஆனுவல் இன்கம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிட்டு கேட்டகரி கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஆர்டியை பொறுத்த வரைக்கும் 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன, டூ யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். யாரெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அர்பன் பீப்புள்ஸ் அப்ளை பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டியேபிள் பர்சன் அப்ளை பண்ணலாம், அதேமாரி சைல்ட் ஆஃப் ஸ்கேவெனேஜர் அவங்க அப்ளை பண்ணலாம், தேர்ட் ஜெண்டர் அப்ளை பண்ணலாம், HIV அஃபெக்டட் இருக்காங்க பாருங்கள் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க குழந்தையாக இருக்கீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்து எந்த கேட்டகரி அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தா ஆர்டியில் முன்னுரிமை வழங்குறாங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி இல்லாதவங்க நோ கொடுத்ததுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி என்ன, தங்கள் ஆண்டு வருமானம் வந்து பார்த்தா 2 லட்ச ரூபாய்க்கும் குறைவாக இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா எஸ் கொடுத்து சேவ் பண்ணி அடுத்த பேஜ் வந்து போகும். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எக்கனாமிக்கல் வேகேஷன் சொல்லுவாங்க. ஸோ இல்லாதவங்க நோ கொடுத்தீங்கன்னா மூணாவது கேட்டகரியானா டூ யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசி, எம்பிசி, SC, ST அந்த மாதிரி கம்யூனிட்டியை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, மொத்தமாக 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் ஸ்பெஷல் கேட்டகரியில் வரவங்க எஸ் கொடுத்து என்ன கேட்டகரின்னு செட் பண்ணிக்கோங்க. வராதவங்க நோ கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து எக்கனாமிக்கல் வேகேஷன் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இன்கம் இருக்குன்னா நீங்கள் எஸ் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லை மூணாவதாக வந்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தா இன்கம் கேட்டகரியில் நான் வந்து வரேன், கம்யூனிட்டி கேட்டகரியும் வரேன்றவங்க நீங்கள் இன்கம் கேட்டகரி இருக்கு பாருங்கள், செகண்ட் கேட்டகரி அந்த ஆப்ஷன் நீங்கள் எஸ் கொடுத்து சேவ் கொடுத்து அப்ளை பண்ண பாருங்கள். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வரவங்க நீங்கள் கம்யூனிட்டி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கொடுத்து அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, இப்போ நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து அட்ரஸ் டீல்ஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ வீட்டு முகவரி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அட்ரஸை போய்ட்டு தான் மேப்பில் வந்து பின் ஆகும். ஸோ டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, எல்லாமே அட்ரஸை நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா என்ட்ரு பண்ண பாருங்கள். ஸோ ஃபுல் அட்ரஸை கொடுங்க. மேப்பில் என்ட்ரு ஆகலாம், ஷார்ட்டான அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊருக்கான பின்கோடை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் மேப்புக்கான இன்ஃபர்மேஷன் உங்கள் அட்ரஸ் வந்து எடுத்துக்கிச்சு. இப்போ நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லொக்கேஷன்ஸ் வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தா மேப் வந்து மூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் போயிட்டு உங்கள் வீட்டுக்கு நேராக எங்கே இருக்குன்றதை எக்ஸாக்டாக நீங்கள் மேப் வந்து பின் பண்ணிக்கோங்க. மேப் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். மேப்பை கரெக்டாக உங்கள் வீட்டில் வந்து பின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ்னு, அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேப்பை மட்டும் கரெக்டாக நீங்கள் பின் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கூல் லிஸ்ட்டை வந்து காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டு லொக்கேஷன்ஸை கரெக்டாக நீங்கள் பின் பண்ணுங்கள். ஓகே, பின் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் வந்து பார்த்தா கன்ஃபார்மானு கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்த அட்ரஸ் ஸோ கன்ஃபார்மாக இருக்குன்னா நீங்கள் கன்ஃபார்ம் அட்ரஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்திருக்கோம். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. குழந்தையோட ஃபோட்டோவை 100 KBக்குள்ளே இருக்க மாதிரி சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ வந்து வியூ ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க, பிறப்பு சான்று. ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 1 MBக்குள்ளே இருக்க மாதிரி JPG ஃபார்மேட்டில் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேரண்ட்ஸ் ID கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு ஃபாதர் அல்லது மதரோட ஆதார் கார்டை நீங்கள் கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேப்பில் என்ட்ரு பண்ண அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து உங்கள் ஆதார் கார்டோ அல்லது ரேஷன் கார்டோ நீங்கள் அப்லோட் வந்து பண்ண பாருங்கள். சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து கம்யூனிட்டி கேட்டகரி கொடுத்தால ஜாஸ்திக்கு எது இன்கம் கேட்டகரினா இன்கம் சீட் அப்லோட் பண்ண மாதிரி இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரினா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அதுக்கடுத்து ஸ்கூல் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு. எனக்கு வந்து பார்த்தா 2 ஸ்கூல் வந்து காமிக்குது. நான் செலக்ட் பண்ண லொக்கேஷன்லேருந்து எனக்கு 2 ஸ்கூல் மட்டும் இருக்குது. அதாவது நீங்கள் கொடுத்த மேப் படி 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காமிக்கும். 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் இந்த இடத்துல ஸ்கூல் லிஸ்ட்டில் எந்த ஸ்கூலுமே வந்து காமிக்காது. ஓகே, இப்போ 2 ஸ்கூலில் ஒரே நேரத்தில் நீங்கள் 5 ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த ஸ்கூல் நீங்கள் கிளிக் பண்ணி ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஸ்கூல் வந்து காமிடும். 2 ஸ்கூலுமே வேணால் 2 ஸ்கூல் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள்
ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அனுப்பியிருக்கின்றது சொல்லிட்டாங்க. ஸோ சப்மிட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த ஆர்டிஇ அப்ளிகேஷன் போட்டதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் ஆர்டிஇ அட்மிஷன்ஸ்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த கேட்டகரி 3 கேட்டகரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கொடுத்துக்கோங்க. அதேமாரி உங்கள் வீட்டு லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஸ்கூல் லிஸ்ட் வந்து காமிக்கும். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒரு ஸ்கூலுக்கு மேலே ஸ்கூல் இல்லாதவங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்தமான ப்ராசஸ் எல்லாம் இருக்க போது, எப்போ குழுக்கள் முறை தேர்ந்தெடுப்பாங்க, ரிஜெக்ட் ஆனால் என்ன பண்ணுறது, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.